ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்வாப்ரஸ் ஆர்ஓ வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து ஆர்ஓவுடைய பாடி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வந்து இது வந்து ஸ்டிக்கரு பாருங்கள். யூவி, யூஎஃப், அல்ட்ராவயலட்டு, டிடிஎஸ்ஸு இது போல் ஸ்டிக்கர்லாம் நிறைய இருக்கும். ஆர்ஓவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டிக்கரை தான் வந்து இப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணுறாங்க பாருங்கள். ஆர்ஓவில் வந்து ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஓ வந்து எப்படி மேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஆர்ஓவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் அங்கே பாருங்கள், காப்பரும் ஸ்டிக்கர் இருக்குது. இது உள்ள வந்து காப்பருடைய ஃபில்டரும் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூவி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டர் பம்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வால்வ், சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெமரின் ஹவுசிங்கு, அதுக்கப்புறமேட்டு செடிமெண்ட், கார்பனு, இன்புட் அவுட்புட்டு எல்லாமே இது இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபேர் பார்ட்ஸு, ஆர்ஓடைய ஃபுல் ஃபேர் பார்ட்ஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து மெமரின்னு 100 ஜிபிடி மெமரின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 125 ஜிபிடி, இது 125. இது வந்து பார்த்திங்கன்னா 125 ஜிபிடி மெமரின்னு வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்ஓ வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா. உங்களுக்கு இப்போ ஒரு மெட்டீரியலாக வந்து சொல்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா மெமரின்னு பாருங்கள். 4500 டிடிஎஸ் வரைக்கும் இது வந்து ஒர்க் பண்ணும். இது 2500, 1500 இது போல் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாம்ப்பு, நம்ம செடிமெண்ட் கார்பன் ஃபிட் பண்ணுறோம்ல, அது வந்து கிளாம்ப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அது மோட்ரு பூஸ்டர் பம்புடைய போல்டு. இது வந்து பூஸ்டர் பம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடாப்டரு, இது வந்து எஸ்சி வால்வு, இது வந்து அந்த டேபு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து டேப்பில் கனெக்ட் பண்ணுறது அந்த இது வந்து ஜாயிண்ட்டுக்கு டேப் வாட்டரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டி கனெக்டரு, எல் கனெக்டரு எல்லாமே. நெக்ஸ்ட்டு டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து கிளாம்ப்பு, யூவி கிளாம்ப்பு. இது வந்து ஃப்ளோட் வால்வு, ஆட்டோ கட்டு. இது வந்து இதான் வந்து ஃப்ளோட் சுவிட்சு, சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, பட்டன் மாரி. இது வந்து அதுதான் வந்து செட்டு ஃப்ளோட் வால்வு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்பு. அடுத்து யூவி, அல்ட்ராவயலட். இது வந்து ஆர்ஓடைய பைப்பு நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது எஸ்சி வால்வு. இது வந்து ப்ரீ ஃபில்டர், அவுட் சைடு ஃபில்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஹவுசிங்கு, மெமரின் ஹவுசிங்கு. இது வந்து மெமரின்னு. இது வந்து செடிமெண்ட் ஃபில்டரு. இது வந்து யூவி ஹவுசிங்கு. இது உள்ள தான் வந்து லைட்டு போட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வால்வுடைய பாக்கெட் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். 12 வரும் ஒரு பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இருக்கிற வந்து ஆர்ஓ அசம்பிளி பண்ணுற இது வந்து யூவிஎஃப் ஃபில்டரு, சின்ன ஃபில்டர் வந்து சின்னதாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து தண்ணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். யூவிஎஃப் மினரல் கேட்ரேஜ்னு சொல்லுவாங்க. கால்சியம் இதில் வந்து நிறைய டைப் வருது ஃபில்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நான் வந்து ஆர்ஓ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். இதான் வந்து ஆர்ஓடைய பாடி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓடைய டயக்ராம், அந்த ஸ்டிக்கரும் பாதி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு எப்படி வேணாலும் ஸ்டிக்கரை நம்ம ஒட்டிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இதே ஃபில்டரில் மெமரியில் போட்டுட்டு கூட அந்த ஸ்டிக்கரை எடுத்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அக்வாப்ரஸ் மாடலு ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்வாப்ரஸ் ஆர்ஓ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துருப்பேன். இது கனெக்டரு, புஷ் கனெக்டரு, எல் கனெக்டரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓடைய பாடி வந்து ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓடைய பாடி ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே இன்சர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டேப் கனெக்டர் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். உள்ளே வந்து இது வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசம், துரு பிடிச்சி நெட்டில் எல்லா டஸ்ட்டு விழுன்றதுக்காக இந்த கப்பு போடுறாங்க. இங்கே தான் வந்து இது வந்து டம்மி. நம்ம வந்து டேங்க்கை வந்து உடனே வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து உடனே க்ளீன் பண்ணி இது பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டெப்லான் டேப்பை வந்து கரெக்டாக வந்து மாட்டிட்டு ஃபுல்லாக டெப்லான் டேப்பை அடிக்கிறோம். கீழே வந்து நம்ம வந்து தண்ணி எப்போனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போனாலும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெளியே ஏற்றுறது இருந்தாலும் தண்ணி வந்து
ஃபுல்லாக காலி பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து டஸ்ட்டு எதனா இருந்தாலும் கீழே வந்து திறந்துட்டோம்னா ஒரே செகண்டில் வந்து தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வந்து கீழே வந்துடும். ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் கரெக்டான வழி இது வந்து பார்த்திங்கன்னா. அதில் வந்து கீழே இது போடுறது வந்து நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஸ்டர் பம்பில் ஸ்க்ரூ போடுறோம்ல போல்டு, அதில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பேஸ்மெண்ட்டில் உள்ளே வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஆர்ஓ பாடி தான் வந்து பார்த்திங்கன்னா. ஆர்ஓ பாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா கேட்கணும்னு நினச்சாலும். இதுதான் வந்து ஆர்ஓடைய பூஸ்டர் பம்ப்பு. இது ஆர்ஓ மோட்டருன்னு சொல்லுவாங்க. 100 GPD. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் லெவல் PSIன்னு சொல்லுவாங்க ப்ரெஷருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஸ்டர் பம்ப் வச்சாச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்பில் அந்த கனெக்டரு 1/4 சைஸு கனெக்டரு. இந்த கனெக்டர் வந்து நல்லா டெப்லான் அடிக்கிறோம். இப்போ வந்து டெப்லான் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டரை வந்து அதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கனெக்டரை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். நல்லா வந்து டெப்லானை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக டெப்லான் அடிக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து லீக்கும் வராது. எந்த ஒரு லீக் கண்டிஷனும் வராமல் இருக்கும். டெப்லான் அடித்தோம்னா இது பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய கனெக்ஷன் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் போட்டு இருக்கோம். ஆர்ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் வரும்ல, அந்த கனெக்டர் தான் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கனெக்டர் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இன்புட் அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து அந்த கிளாம்ப் இருக்கும்ல, அந்த கிளாம்ப் தான் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். பாருங்கள், செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுடைய கிளாம்ப் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அக்கோ ப்ரெஸ்ஸு 16 லிட்ரு ஆர்ஓ. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 16 லிட்ரு கொடுக்கும். அந்த ஆர்ஓ தான் வந்து இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஸ்டால் மட்டும் அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஓ தான் வந்து. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கிளாம்ப் 2 கிளாம்ப் போட்டாச்சு. அடுத்தது 3வது கிளாம்ப்பு இப்போ வந்து இது பண்ணுறோம். 3வது கிளாம்ப்பு இப்போ வந்து இது பண்ணுறோம். டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது வந்து நல்லாவே ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. பாருங்கள், 4வது கிளிப்பையும் போட்டாச்சு. கிளிப்புன்னு சொல்லுவாங்க, இது ஒரு கிளாம்ப்புன்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து கிளாம்ப்பு தான் இது வந்து பார்த்திங்கன்னா. ஒன் சைடு சிங்கிள் கிளாம்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே டபுள் கிளாம்ப் வரும். இதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளாம்ப்பு. அங்கே பாருங்கள், ஸ்க்ரூ நல்லா போட்டாச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்ப்லேயும் நல்லா ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணி இது பண்ணியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. பூஸ்டர் பம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு சொல்லுவாங்களா, இப்போ வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு. அடுத்தது வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்ஓ எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது செடிமெண்ட் ஃபில்ட்ரு. செடிமெண்ட் ஃபில்ட்ரு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓவில் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை, நம்மளே ஈஸியாகவே பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதுவாக இருந்தாலும் செடிமெண்ட் ஃபில்ட்ரு போட்டாச்சு. அடுத்தது வந்து கார்பன் ஃபில்டரு. இப்போ பாருங்கள், செடிமெண்ட்டும் போட்டாச்சு. அங்கே எழுதியிருக்கு பாருங்கள், நடுவில் வந்து செடிமெண்ட் ஃபில்டரு. இதிலே வந்து சிம்பிள்லாம் இருக்கும். நீங்களே பாருங்கள், அங்கே பாருங்கள் அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, ஏரோ மார்க்கு. ஏரோ மார்க்கை வச்சு தான் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஏரோ மார்க் போட்டு இது பண்ணால் தான் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏரோ மார்க்கில் தான் ஓட்டிகிட்டு இருக்கு. இன்புட்டு அவுட்புட்டு. இப்போ வந்து அந்த சைடு வந்து இந்த சைடு அவுட்புட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கனெக்ஷனை கொடுக்கலாம். பாருங்கள், கனெக்டரை போட்டாச்சு. 4 கனெக்டரு பார்த்துருப்பீங்க. செடிமெண்ட் கார்பன் ஃபில்டரில் 4 கனெக்டரை வந்து டைப் பண்ணியாச்சு. கனெக்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வால்வும் வந்து இது பண்ணியாச்சு. இன்னும் வந்து போடலை. பாருங்கள், எஸ்சி வால்வு இதான் சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்புட் கனெக்ஷனு அதிலேருந்து வந்து கரெக்டாக அந்த பைப்லேருந்து இன்புட் கனெக்ஷன் வந்து எஸ்சி வால்லேருந்து இந்த சைடு இன்புட்டு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து கார்பன் ஃபில்டரில் கொடுக்குறோம். இதில் வந்து இன்புட்டில் கொடுத்துட்டு அடுத்தது வந்து அவுட்புட்டில் கொடுக்க போகிறோம். செடிமெண்ட் ஃபில்ட்ரு. இங்கே பாருங்கள், இன்புட் இந்த வழியில் வந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த கனெக்ஷனை வந்து மாற்றுவேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாம்பிளுக்கு தான் வந்து கனெக்ஷன் பைப் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்குமா, கரெக்டாக லெவலில் இருக்கா அப்படின்றதுக்கு தான் வந்து. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கொடுத்துருக்க கனெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட்டுக்கு அப்படியே இன்புட் கனெக்ஷன் எடுத்து இந்த சைடு ரைட் சைடில் வந்து மேலே இருக்கிற ஃபில்டரில் கொடுத்தோம்னா இந்த சைடு டபுளாக கனெக்ஷன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓடைய அடாப்டர், பூஸ்டர் பம்புடைய அடாப்டருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கனெக்ஷனு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூஸ்டர் பம்ப் கனெக்ஷனு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் சுவிட்சு ஆட்டோ கட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கட் சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வால்வுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஆட்டோ கட்டு வால்வு. இது வந்து ஆட்டோ கட்டு ஃபிட் பண்ணுற பாருங்கள், ஃப்ளோட் சுவிட்சு சொல்லுவாங்க. இது வந்து சுவிட்சு தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை வந்து ஃப்ளோட் வால்வு. இப்போ வந்து பார்த்திங்க அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வால்வு வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். இது 16 லிட்ரு ஆர்ஓ பிளான்ட். அதில் வந்து ஃப்ளோட் சுவிட்ச் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃப்ளோட்டு ஆட்டோ கட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கட்டு தான் வந்து இப்போ வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஃபுல்லாக வந்து இதை வந்து ஆர்ஓ ஃப்ளோட் வால்வு இன்ஸ்டால் பண்ணுறோம் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே. இதில் தான் வந்து ஆர்ஓ வந்து ஆட்டோ கட் ஆகிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஓ வந்து இதில் பாடியில் வச்சாச்சு. பாடியில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்டருக்கு எல்லாமே டெப்லான் அடித்து விட்டுடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் எஸ்சி வால்வு, சொலினாய்டு வால்வுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பூஸ்டர் பம்புக்கு. அடுத்தது வந்து மெமரினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெமரின் பாருங்கள், மெமரின் ஹவுசிங். இது வந்து பார்த்திங்கன்னா மெமரின் ஹவுசிங் கனெக்டர் தான் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மெமரின் ஹவுசிங்க்கு. வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து மெமரின் ஹவுசிங்கு. இன்னும் மெமரின் வந்து இன்ஸ்டால் பண்ணல. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெமரின் ஹவுசிங்கு கனெக்டர் போட்டு இது பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓக்கு கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓக்கு வந்து எந்த ஒரு பைப் கனெக்ஷன் இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ வந்து பைப் கனெக்ஷன் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு பைப் கனெக்ஷன் வந்து கொடுப்பேன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதுவாக இருக்குது. அடுத்தது வந்து பைப் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓடைய கனெக்ஷன் வந்து இன்னும் கொடுக்கல. பைப் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூவி ஃபில்ட்ரு, யூஎஃப் ஃபில்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபில்ட்ரு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூவி ஃபில்டரு, யூஎஃப் ஃபில்டர், மினரல் காட்ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தண்ணி வந்து இதுக்கு போகும். யூஎஃப் இது அல்ட்ரா மினரல் காட்ரேஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு போய்ட்டு அடுத்தது வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்கு போவோம். அது கனெக்ஷன் பாருங்கள். உங்கள் இதில் தான் ஃபுல்லாக வந்து ஆர்ஓ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஓ வந்து அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு இன்ஸ்டாலும் பண்ணி அதுக்கான டிடிஎஸும் உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவிலே மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனை கொடுக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூவியோடைய கனெக்ஷனை கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணலாம். யூவியோடைய லைட்டு எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் நியூட்ரலு 2 லைனு. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டர்லேயும் 2 லைன் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிவால்லையும் 2 லைன் இருக்கும். அந்த 2 லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு லைனை எடுத்து பேஸ் லைனு இது பண்ணிட்டு நியூட்ரல் லைனு, பேஸ் லைன் எதனா ஒரு லைன் எடுத்துகிட்டு பேஸ் இல்லைனா நியூட்ரல் எடுத்து டைரெக்டாக நம்ம ஃப்ளோட் சுவிட்ச் ஆட்டோ கட்டு இருக்குல்ல, அதில் ஒரு ஒயரை கொடுத்து அதிலேருந்து அவுட்புட் எடுத்து ஒரு லைனை வந்து தனியாக எஸ்சி வால்வுக்கும் மோட்டரு, எஸ்சி வால் மோட்டரு, அதுக்கப்புறம் ஃப்ளோட் சுவிட்சு, யூவி அல்ட்ராவைலெட்டு, இது எல்லாத்துக்கும் ஒரு சிங்கிள் ஒயரில் அதில் முடிஞ்சிடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஒரு ஃப்ளோட் வால் வந்து மேலே போச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கட் ஆகும். மோட்ரு ஃபுல்லாகவே ஆட்டோ கட் ஆகிடும். ஒரு லைன் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சைடு வந்து லைன் போகலன்னா அது போல் தான் இதில் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அது எஸ்சி அந்த ஃப்ளோட் வால் கராப் பண்ணாசே ஆர்ஓ ரன்னிங் ஆகாது. அதுபோல் சிஸ்டமில் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூவி நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நம்ம அல்ட்ரா வயலட் லேம்ப்பு எதையும் வந்து செக் பண்ணியாச்சு. உள்ளே வந்து மெமரினும் செக் பண்ணியாச்சு, நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷனு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒயருடைய இதுக்கு வந்து லாக் போட்டாச்சு. டேப் அடிக்கிறதுலாம் இல்லை. இது போல் லாக் இருந்ததுன்னா உள்ளே ஒயர் வச்சு பட்டுன்னு ஒரு அழுத்தினாக்கா ஃபுல்லாகவே சரியாயிடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாக்கு இதுக்கும் லாக் போட்டாச்சு. எல்லாமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர்லேருந்து ஃபுல்லாக ஒயரிங் கனெக்ஷன் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுனாலும் பூத்தாஸ்கர்னு எதனா கேட்கணும், இது பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இது பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் எல்லாருடைய கமெண்ட்டுக்கும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கனெக்ஷனு ஃபுல்லாக வந்து ஒயரிங் கனெக்ஷனே போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷனு. பாருங்கள், இன்புட் அவுட்புட்டு. இதில் வந்து அந்த சைடு தான் இன்புட்டு, அது இன்புட் கொடுத்து இது அவுட்புட் எடுத்து எஸ்சிவால்லேருந்து இன்புட்டு. இதான் இன்புட்டு இப்போ கொடுக்குறோம் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்புட் கனெக்ஷனு. அப்படியே பைப் வந்து இன்புட்லேருந்து கொடுப்பேன் பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் இம்பார்ட்டண்டான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. இதான் இன்புட் கனெக்ஷனு. ஆர்ஓக்கு தண்ணி உள்ளே வருது இல்லை, அங்கேருந்து இந்த பைப் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த பைப்பு கொடுத்தாச்சு இன்புட்டு. நான் உங்களுக்கு சொல்லியும் காட்டுறேன் பாருங்கள் இப்படி இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்புட் கொடுத்தாச்சு, அதை கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இது வந்து அவுட்புட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெமரி நவர்ஸையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து கனெக்ஷனை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்ப்லேருந்து ஒரு அவுட்புட்டு இன்புட் கொடுத்தாச்சு இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட் எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவுட்புட்டு நம்ம எடுக்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கனெக்ஷனும் செக் பண்ணியாச்சு. யூவியும் வந்து நல்லாவே இதுவாகிட்டு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயை எடுத்து மோட்டருனுடைய அவுட்புட் கனெக்ஷன்லேருந்து கொடுக்குறோம் நம்ம வந்து டீ கனெக்ஷனு. பாருங்கள், அது வந்து டீயை கொடுத்து ஒரு கனெக்ஷன் வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்கும், இன்னொரு கனெக்ஷன் வந்து மெமரினுக்கும் போகிற மாதிரி இப்போ வந்து கட் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷனை வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு கனெக்ஷன் வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கு எடுக்கலாம். மோட்டர்லேருந்து இது வந்து டைரெக்டாக வரும், நல்லா ப்ரெஷர் வாட்டராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். மோட்டரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா எஸ்சி வாலு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டர்லேருந்து கொடுத்திங்கன்னா அந்த கனெக்டு ஃபுல்லாக வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர். நம்ம வந்து தண்ணியை வந்து டிடிஎஸ் வந்து அதிகமாகவும் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் பண்ணிக்கலாம். டோட்டல் டிசால்வ்டு வாட்டரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனே கொடுத்தாச்சு. ஃபுல்லாக இந்த கனெக்ஷன் தான், பைப் கனெக்ஷன் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎஸ் அட்ஜஸ்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டிடிஎஸ் அட்ஜஸ்டர். இதிலே இருக்கும் இன்புட்டு அவுட்புட்டு, எந்த பக்கம் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. மெமரின் கனெக்ஷன் தான், மெமரினுடைய இன்புட்டு அவுட்புட் கனெக்ஷனு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூவி. பாருங்கள், அந்த கனெக்ஷன் கொடுத்தாச்சு, யூவி கனெக்ஷனும் கொடுத்தாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வருது பாருங்கள். அதுலேயும் ஒரு டீ போட்டாச்சு. இப்போ அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர் லூஸ் பண்ணால் அதுலேருந்து தண்ணி போகும். அதுலேருந்து போய்ட்டு ரொட்டேஷனில் வந்து இப்போ வந்து நான் மேலே தூக்கி அவங்களை காட்டுறேன் பாருங்கள். யூவிஎஃப் ஃபில்டரில் போகுது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அல்ட்ரா வயலட் மினரல் கார்ட்ரேஜில் வந்து போயிட்டு இருக்குது கனெக்ஷன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த டீ கனெக்ஷன்லேருந்து ஒரு டிடிஎஸ் அட்ஜஸ்டரை போட்டு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம குடிப்போம் பார்த்தியா, அந்த பைப்பில் வந்து டீ எல் எதனா ஒன்று போட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அக்வா ப்ரெஸ்ஸு 16 லிட்ரு ஆர்ஓ.
அக்வாப்ரஸ் 16 லிட்டர் ஆர்ஓ எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக வந்து ஆர்ஓ எப்படி ஃபிட்டிங் பண்ணணும், எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே பார்க்குறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வந்து எப்படி இது பண்ணுறது பாருங்கள். ஆர்ஓவில் வந்து பாதி ஒர்க் முடிஞ்சது. பேசிங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டரும் கொடுத்தாச்சு, கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. பாருங்கள் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனாலும் ஆகியிருக்கலாம். அதால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபில்டரும் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் வந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இது FR 450. இதுதான் வந்து அந்த ஆர்ஓடைய ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெமரியிலேருந்து வர ரிஜெக்ட் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கனெக்ஷன் போட்டோம்னா ஃப்ளோ வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ப்ரெஷர் தள்ள பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வர ஆரம்பிக்கும். பாருங்க அதுக்கான கனெக்ஷன் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா फुल्ला வந்து देखिए फ्रेंड्स वही वाला कनेक्शन है अभी चल रहा है पूरा है एकदम बढ़िया ही चल रहा है। देखिए FR 450 कैसे लगाना है वो भी देखिए लगा दिया है पूरा फिटिंग ओके। FR 300 भी है 450 वाला भी है நிறைய மாடல் இருக்குது। இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி பண்ணணும் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு। கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவுட்புட் கனெக்ஷன் தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம்। இன்புட் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு உங்கள் எதிரே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்। கனெக்ஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாகவே கனெக்ஷனை காட்டுறேன் பாருங்கள்। எஃப்ஆர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு இன்புட் அவுட்புட்டுன்னு இருக்கும்ல ஆர்ஓ உள்ள வந்து இதுதான் வந்து அந்த பாருங்கள் அதனுடைய அளவு வந்து கரெக்டாக எடுத்து கட் பண்ணிக்கிறேன் பைப் வந்து। நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு FR 450 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் வேணாம் பைப் வந்து நீங்கள் எடுத்துட்டா கூட எது வேஸ்டேஜ் வாட்ரு எது வந்து ட்ரிங்கிங் வாட்டர்னு தெரிலனா கூட சரி இன்புட் வாட்ரு இதில் வந்து பார்த்திங்கன்னா FR 450 எழுதி இருக்குங்களா 300 இருக்கும் 450 இருக்கும் 500 இருக்கும் அதுபோல் இருக்கிறத வந்து FR போட்டிருந்தா அது வந்து ரிஜெக்ட் வாட்டரு। பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பை எல்லாமே வந்து கட் பண்ணி நல்லா செக் பண்ணி வச்சாச்சு। நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷனுடைய மெமரினுடைய கனெக்ஷனுக்கு த்ரெட்டை வந்து போட்டு இருக்கோம் பாருங்கள் 1/4 த்ரெட் கனெக்டர் சொல்லுவாங்க எல் கனெக்டர்லேயே த்ரெட்டு மெமரி ஹவுசிங் கனெக்டர்னு சொல்லுவாங்க। இது வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்தாச்சு பாருங்கள் அந்த ஹவுசிங் கனெக்ஷன் கொடுத்து நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியாச்சு। அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா FR 450 கனெக்ஷனும் கொடுக்குறோம் FR 450 550 நிறைய மாடல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்। இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் FRம் போட்டாச்சு। நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா FRக்கு அடுத்து இருக்குது தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு அப்படியே நம்ம கனெக்ஷன் எடுத்து கொடுக்க வேண்டியது தான் டேரெக்டாக பாருங்கள் இன்புட் கொடுத்தாச்சு அவுட்புட் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள்। நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா TDS அட்ஜஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம்। அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ போட்டு இருக்குது பார்த்திங்களா மோட்ரு இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா அந்த டீலேருந்து தான் ஒரு கனெக்ஷன் எடுத்து TDS அட்ஜஸ்டரில் போட்டு அதிலேருந்து ஒரு கனெக்ஷனை கொடுக்க போகிறோம்। உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்। பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃபுல்லாக வந்து இந்த ஆர்ஓடைய நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லுவேன்। இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அதான் TDS அட்ஜஸ்டரு இப்போ வந்து போட்டுருக்கேன் பாருங்கள்। TDS அட்ஜஸ்டர் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நான் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு। இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரில் இருந்து பூஸ்டர் பம்புக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம் நம்ம வந்து அந்த பைப் வந்து எங்கேயும் தெரியாமல் இருக்கிறதுக்கு। நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்பு கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பூஸ்டர் பம்ப்லேருந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுலேயே வந்து ஒரு டீ, அந்த டீயில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் போகுது. மேலே பாருங்கள், டிடிஎஸ் அட்ஜஸ்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 ml 5 ml வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்ரூவ்டு வச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து ஒயருடைய கனெக்ஷன் அடாப்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் அதுலேயும் இருக்குது. பேஸ் நியூட்ரலு அதுதான் வந்து பாருங்கள், டேரெக்டாக வந்து ஒயரே கட் பண்ணியாச்சு. இதுதான் பேஸு நியூட்ரலு. ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் வேணாம், வீடியோ பார்த்துட்டு. கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதான் பேஸு நியூட்ரல். ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் நியூட்ரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு லைன் வந்து இதில் கொடுத்து வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ரா வந்து பேஸ் நியூட்ரலுக்கு. இதுதான் வந்து இன்புட் அவுட்புட்டு. ஸ்டிக்கரை மாற்றி ஓட்டினாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த பால் வால் வந்து எந்த சைடில் இருக்கோ அதுதான் வந்து அவுட்புட்டு. ஆரோட கனெக்ஷன் இதில் இன்புட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்புட்லேருந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வால்லேருந்து செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து மேலே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டரு. கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டர்லேருந்து எஸ்சி வால்லேருந்து பூஸ்டர் பம்ப்லேருந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பூஸ்டர் பம்ப்பு ஆர்ஓ மோட்டர்னு சொல்லுவாங்க. அந்த பூஸ்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனு. இதான் வந்து மெமரினும் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை உள்ளே வந்து, அதையும் காட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இப்போ கனெக்ஷனே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மெமரினுக்கு வந்து ரிஜெக்ட் வாட்டரு, ஏக்கு ட்ரிங்கிங் வாட்டரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷனும் ஃபுல்லாக போய்ட்டு இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக 16 லிட்டரு அக்வா ப்ரெஸ் ஆர்ஓ பிளான்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இந்த டீ கனெக்டரை வந்து நல்லாவே வந்து டைட் பண்ணி ஃபிட் பண்ணணும். இதில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ கனெக்டர் இருக்குது பார்த்திங்களா, ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக இது பண்ணணும். அப்போ தான் வந்து லீக் ஆகாது, இல்லைனா வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. இப்போ டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இதுக்கு போகுது. அதுலேருந்து இது பார்த்திங்கன்னா வந்து யூவி அல்ட்ராவயலட்டு. பாருங்கள், அல்ட்ராவயலட்டுக்கு போகுது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்புட் இது வந்து அவுட்புட். அல்ட்ராவயலட் ஆப்போசிட்டில் இருக்கிறது அவுட்புட்டு, இது இன்புட்டு. பாருங்கள், அதுலேருந்து தண்ணி எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு மெமரிலேருந்து இதுக்கு போகுது. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டு, அப்படியே ஆப்போசிட்டில் போகுது வேஸ்டேஜ் வாட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா देखिए फ्रेंड्स, वीडियो अच्छा लगा तो एक लाइक कर दीजिए, सब्सक्राइब कर दीजिए फ्रेंड्स. अब देखिए आरओ का TDS மீட்டர் कैसे कंट्रोल करना है, எப்படி இதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். TDS மீட்டர் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆர்ஓ செக் பண்ணிடலாம். யூவி லேம்ப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாகவே ஆட்டோ கட்டும் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆட்டோ கட்டு போடலை. பாருங்கள், ஆட்டோ கட் இப்போ வந்து போட்டாச்சு. பாருங்கள், ஆட்டோ கட் ஆகுது, நல்லாவே ஒர்க் ஆகுது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து ஆர்ஓ பிளான்ட்டு 16 லிட்ரு வீட்டில் இருக்கிற ஆர்ஓ. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலென்ட் கனெக்ஷனு. யாசே பாருங்கள், இங்கேருந்து வருது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடிமெண்ட் கார்பன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெமரின்னு பூஸ்டர் பம்புலேருந்து மெமரிலேருந்து யூவியில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப் ஃபில்ட்ரு இதில் போகுது. பாருங்கள், இதுலேருந்து இதுக்கு அவ்வளோதான் ட்ரிங்கிங் வாட்டர். இன்னொரு முறை பாருங்கள், இது வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. தண்ணியை லைட்டாக ஓப்பன் பண்ணால் டிடிஎஸ் ஏறி இதுலேருந்து வரும். இதுலேருந்து இது உள்ளே வரும். இது உள்ளே வந்தோடனே ட்ரிங்கிங் வாட்டரு. இது வந்து ஸ்டோரேஜு. அது உள்ள போயிடுச்சுன்னா டிடிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டைம் பாருங்கள், மெமரி நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹவுசிங் புதுசாக ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து 2 வாசர் இருக்கும். 2 வாசர் எடுத்துகிட்டு
இதில் வந்து வாசர் வந்து உள்ளே போடணும். மெமரின் ஹவுசிங்கில் வந்து அந்த கப்பில் வந்து போடணும். இந்த மூடியில் வந்து ஃபுல்லாக ஒரு வாசரை போட்டு இன்னொரு வாசர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங்கில் வந்து வெளி சைடில் போடணும். பாருங்கள் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இதையும் வந்து நெக்ஸ்ட் வந்து மெமரின் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். 2500 டிடிஎஸ் வரைக்கும் இது வந்து ஒர்க் பண்ணோம். இது 600 டிடிஎஸ் தான் டேரெக்டாகவே. மெமரின் போடுறப்போ வந்து எப்பயுமே பாருங்கள் இந்த சைடு தான் போடணும். வாசர் சைடு தான் போடணும். இன்சைடில் போட்டு கரெக்டாக வந்து லைட்டாக உள்ளே இது பண்ணிட்டு ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டில் வந்து இது வந்து சுற்றணும். இப்படி இல்லைனா இப்படி சுற்றிட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே உட்காந்துடும் மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மெமரின் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், மெமரின் மாற்றியாச்சு. இது வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லலாம், இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லலாம் மெமரின் வந்து. ஆனால் இது வந்து புது மெமரி தான். உங்கள் எதிரே வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணி போட்டாச்சு. மெமரினும் செடிமெண்ட்டு கார்பன் ஃபுல்லாக வந்து இது வந்து எஸ்வி வால். இப்போ வந்து எவ்வளோ தண்ணி வருது எஸ்வி வாலில் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். பாருங்கள் ப்ரெஸ் ஆர்ஓ வந்து இப்போ நல்லா ஓடிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ டெஸ்டிங்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே ஆர்ஓ தான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணேன், அசம்பிள் பண்ண ஆர்ஓ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கு. பாருங்கள் ஆர்ஓ வந்து நல்லா போய்ட்டு இருக்குது. டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அதிகம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து அதிகமாகிடும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள் ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணுறோம். இது வந்து லூஸ் பண்ணோடனே டிடிஎஸ் வந்து அதிகமாகும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. பாருங்கள் இது வந்து இன்புட் அவுட்புட் கனெக்ஷனுக்கு ஆர்ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு. இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான் இது வந்து. இதனுடைய டிடிஎஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு பார்த்திங்களா, 15 டிடிஎஸ் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 60 டிடிஎஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 62. பாருங்கள் இப்போயும் வந்து எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள் அதே ஆர்ஓ தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணவும் போகிறோம். நம்ம இப்போ வந்து அசம்பிள் பண்ண ஆர்ஓ வந்து கஸ்டமருக்கு உடனே இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஆர்டர் வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேப் கனெக்டரை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓடைய டேப் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதையும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேப் வந்து எந்த ஒரு லீக்கும் இல்லை, வாட்டர் டெஸ்டிங் ஓகேயா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த பாடியில் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து நல்லா டைட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ட்ரில்லு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்தாச்சு. அளவு எடுத்துகிட்டு நீங்களே பார்த்துருக்கீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கேட்கணுன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்ஓனா ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆர்ஓ டெஸ்டிங்கும் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பேக் சைடு ஸ்க்ரூ, ஃப்ரண்ட் சைடு எல்லா ஸ்க்ரூவும் வந்து இப்போ வந்து டைட் பண்ணுறோம். ஆர்ஓ வந்து ஃபிட்டாக பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஆர்ஓவில் வந்து செக் பண்ணியாச்சு. வாட்ரு, டிடிஎஸ்ஸு எல்லாமே வந்து லீக்கு எல்லாமே வந்து எல்லாம் சூப்பராகவே இருக்குது, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கட்டு. பாருங்கள் ஃப்ளோட் வால்னு சொல்லுவாங்க இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா. பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு. ஆர்ஓக்கு வந்து ஃப்ரீ ஃபில்ட்ரு எப்படி அசம்பிளி பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ ஃபில்ட்ரு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா டெப்லான் டேப் அடித்து அந்த த்ரெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து டைட் பண்ணணும். கரெக்டாக இதுவெல்லாம் டைட் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங்கும் உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பாருங்கள் இது வந்து ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் சொல்லுவாங்க இது வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு
ஃப்ரீ ஃபில்டர் வந்து எப்படி உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய மேட்ரே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அவள் தான் ஃபில்ட்ரு வந்து உள்ளே இது பண்ணியாச்சு. பாருங்கள், தண்ணியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லை. வந்து மொதல் இது பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து எடுக்கும். அதால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷம் வந்து இருந்து தான் வந்து இது பண்ணணும். பாருங்கள், 40 நிமிஷம்ன்ற 40 செகண்டு. அந்த இடம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகிடும், நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் பபுள்ஸ் வர அளவுக்கு வருது. உடனே இதுவாகுது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. வந்து ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்ஓ வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஆர்ஓ ரன்னிங் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆர்ஓ நம்ம வந்து அசம்பிள் பண்ண ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எதுவும் வரக்கூடாது. ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆர்ஓ தான், நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதே ஆர்ஓ தான். இப்போ வந்து நல்லா ஓடிட்டு ஆட்டோ கட்டு இது வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது ஃபுல்லாக வந்து ஒயரு. ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஆர்ஓடைய இன்புட் அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் செக் பண்ணுறது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டு வாட்டரு. டிடிஎஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து பாருங்கள் பைப் கனெக்ஷனு, இவி, யூஎஃப், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெமரின்னு ஃபுல்லாக வந்து கனெக்ஷன் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூவிலேருந்து பூஸ்டர் பம்ப்லேருந்து பார்த்திங்கன்னா மெமரிலேருந்து கரெக்டாக யூவிலேருந்து யூஎஃப் ஃபில்டரு, நெக்ஸ்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு போகுது தண்ணி. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஓடைய கனெக்ஷனு. உங்களுக்கு வேறு எதனா டவுட்டாக இருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ வந்து ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிவிட்டு ஆர்ஓ வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையை. வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வந்து உங்கள் எதிரே வந்து அசம்பிள் பண்ணி ஃபுல்லாக வந்து அது வந்து வாட்டர் டெஸ்ட்டும் பண்ணி எல்லாமே மெமரின்னு ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம வந்து ட்ரில் அடித்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வந்து ஃபிட் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயரு, இது ஆர்ஓ பைப் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். பாருங்கள், ஒயரு சொல்கிற மாதிரி இதை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இது வந்து ஒரு ஆணி அடிச்சிருக்கோம். பாருங்கள், இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஃபில்டரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபில்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எந்த ஒரு லீக்கும் இல்லை, நல்லாவே இருக்குது. ஃபில்ட்ரு வந்து தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்ஓ வந்து ரன் ஆக போகுது. ஃப்ளக் பாயிண்ட் போட்டாச்சு. ஆர்ஓ வந்து ரன்னிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வாட்டரு செக் பண்ணலாம். வேஸ்டேஜ் வாட்டர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. யூவி லைட்டு மேலே பாருங்கள், அந்த அல்ட்ரா வயலட் லைட்டை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஆர்ஓ ரன்னிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 16 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்ஓ பிளான்ட்டில் எதனா டவுட்டாக இருந்தாலும், ஆர்ஓவில் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓவில் டவுட்டாக இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 16 லிட்டர் 16 லிட்டர் ஆர்ஓ வந்து ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு வந்து டிடிஎஸ் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிடிஎஸ் வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டரு, எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டரு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். மோர் வெல்கம் எம்பிஆர்.